மோசே தன்னுடைய கோலினால என்ன செஞ்சாங்களோ அதையும் யார் செஞ்சா? எகிப்துல இருக்கிற மந்திரவாதிகளும் செஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான். செஞ்ச உடனே ஒரே சமயம் நீ மட்டும்தான் பாம்பு வரப்பியா? இந்த பாரு, நானும் கோல் போட்டா என்ன ஆகுது? பாம்பு வருது. அப்படியே பெரிய பில்டப் பண்ணிட்டே வந்தாங்க. ஆண்டவரும் என்ன பண்ணிட்டாரு? அமைதியா விட்டாரு. ஆடுங்கடா, நல்லா பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க. அப்புறம் மூணாவது இந்த பேன் வந்துச்சு பாருங்களேன். பேன் டேஞ்சர் போல தெரியுது. ஆமை, இந்த பேனுன்னு ஒண்ணு வந்த உடனே இவங்களும் தங்களுடைய மந்திர வித்தையினால பேன்களை உண்டு பண்ணிடலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனா என்ன பண்ண முடியல. இப்ப பார்வோனிடத்துல போய் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அது தேவனுடைய அதான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவல்ல, சுண்டு விரல். நான் ஒரு சுண்டு விரல அசைச்சா போதும், விரலுக்கே இந்த பிரச்சனை என்ன? எப்பா, நீங்க மந்திரவாதத்துல என்னென்னமோ பண்ணுனீங்க. என் ஆண்டவர் கைய கூட நீட்டல, என் ஆண்டவர் வார்த்தைய கூட சொல்லல, என் ஆண்டவர் உங்க பக்கத்துல வர கூட இல்லை. ஒரு சின்ன விரல் மட்டும் அசைச்சாரு. அந்த காரியத்தையே மந்திரவாதிகளால நல்ல கைய தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களா? அப்பாவுக்காக சந்தோஷப்படுறீங்களா? தேவனை கரங்களை தட்டி, அப்பா அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் என்ன செஞ்சாலும் அதை கண்டு அவங்களால செய்ய முடியல. ஏன்னா என்னுடைய இயேசு எல்லாவற்றை பார்க்கலாம் பெரியவர். சில அற்புதங்கள் அங்க நடக்கலாம். இதே போல அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஒன்னாவது டைம், ரெண்டாவது டைம், மூணாவது டைம் அவங்க வின் பண்ணது மாதிரியே இருக்கலாம். நான் சொல்றேன், யுத்தத்துல பிசாசு முன்னாடி ஃபர்ஸ்ட் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பிசாசு ஃபர்ஸ்ட் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால அவன் ஜெயிக்க போறதா ஒன்றும் சரித்திரம் கிடையாது. அவன் ஜெயிக்கிற ஜெயத்தை ஒன்றும் எழுதி வச்சதெல்லாம் கிடையாது. அவன் யுத்தத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஜெயிக்க போறது முடிவில். என் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என்னுடைய முடிவை சம்பூரணமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.